Hi friends, hope all of you have filed your income tax returns. ஸோ இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு சில விஷயங்கள் மைண்டில் வந்தது. என்ன அப்படின்னா, நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வந்து டேக்ஸ் பேயர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. முக்கியமாக இந்த எம்ப்ளாயீஸ், அதாவது சேலரிட் எம்ப்ளாயீஸ் வந்து எந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி ஹிண்ட்ரன்சஸ்லாம் அவங்களுக்கு வந்தது ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் சேலரிட் எம்ப்ளாயீஸ் ரொம்ப நாளாக என்கிட்ட டேக்ஸ் பிளானிங் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ பட் டேக்ஸ் பிளானிங் அப்படின்னா சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பண்ண முடியாதுங்க. அது சில அலவன்சஸ், பர்க்ஸு அப்படி இப்படின்னு பண்ணி நம்ம பண்ணலாமே தவிர, பட் அதுக்கான பிளானிங் எப்படி ஆக்சுவலாக பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆர்த்திஸ் டாக்ஸ் இன்ஃபோ. ஸோ நான் 3 சிச்சுவேஷன் சொல்ல போகிறேன். ஸோ அது ஒன்றுன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹை இன்கம் ஏர்னிங் சேலரிட் பர்சன், அதாவது 30% டேக்ஸ் ரிலேட்டடில் வந்து நான் ஃபாலோ ஆகிறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ ஆல்ரெடி என்னோட எம்ப்ளாயர் வந்து எனக்கு 30% சேலரிக்கான டிடிஎஸை பிடிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு நான் மற்ற இன்கம் என்னெல்லாம் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத நான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வரும்போது தான் அந்த சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு தெரியறது, இந்த மாதிரி ஏஏஎஸ்லையோ இல்லை டிஏஎஸ்லையோ நமக்கு ஆன்லைனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கான டேக்ஸும் நம்ம கட்டணும் அப்படின்றது நமக்கு லாஸ்ட் மினிட்ல தான் தெரிய வருது. ஸோ இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம், அந்த லாஸ்ட் மினிட்ல என்னால் இவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போது 30% ஸ்லாப்ல இருக்கேன் நான். இப்போ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் ஒரு 2,32,529 வருது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் 7,02,175 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs கிட்ட வருது. ஸோ இந்த 10 lakhஸோட இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து 10% டிடிஎஸ் தான் பிடிச்சிருப்பாங்க. பட் ஆல்ரெடி நான் வந்து 30% டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கேன். ஸோ 10% தான் பிடிச்சிருக்காங்கன்னா நான் டிஃபரன்ஷியல் 20% இன்னும் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 10 lakhs, டோட்டல் 10 lakhsக்கு 20% 2 lakhs பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ திடீர்னு நான் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு ஆடிட்டர் கிட்டயோ கன்சல்டன்ட் கிட்டே போய் நான் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி 2 lakhs கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எனக்கு அப்போ வந்து கையில் கேஷ் இருக்காது கட்டுறதுக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆடிட்டர்கிட்டயோ கன்சல்டன்ட் கிட்டயோ நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி, இதுதான் என்னோட சேலரி இன்கம், எனக்கு வந்து இவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, போன வருஷம் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஸோ இந்த வாட்டியும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நான் எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டலாம். இந்த 2 lakhஸை வந்து ஒரு 4 குவார்ட்டராக டிவைட் பண்ணி நான் கட்டினேன் அப்படின்னா எனக்கு அந்த டேக்ஸ் பர்டன் தெரியாது. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்லேருந்து வர டேக்ஸ். ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் நமக்கு எப்போ அரைஸ் ஆகும்னா, நமக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரெடீம் பண்ணும்போதோ இல்லாட்டி ஷேர்ஸை நான் விற்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெடீம் பண்ணுறேன் அப்படின்ற போது நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் அரைஸ் ஆகும். ஆனால் அப்போ நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த கெயின்ஸுக்கு டேக்ஸ் வரும், டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு. அதுவுமே நமக்கு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது தான் இந்த கெயின்ஸ்க்கான டேக்ஸும் நமக்கு தெரிய வருது. ஸோ அப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 1 lakh வரைக்கும் தான் அங்கே எக்ஸம்ஷன் இருக்குது. அதுக்கும் மேலே நம்ம 20% டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் அந்த டேக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கட்டும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கட்டும், இது எல்லாமே கூட நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து நம்ம அட்வான்ஸ் டேக்ஸோட சேர்ந்து கட்டிட்டா அந்த டேக்ஸ் பர்டன் நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு சிச்சுவேஷன். செகண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நான் பிலோ எக்ஸம்ஷன் லிமிட்ல இருக்கேன். அதாவது எனக்கு இப்போ நியூ ரெஜிம்ல 7 lakhs வரைக்கும் நான் டேக்ஸே கட்ட வேண்டாம். ஸோ அப்போ 7 lakhs வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எம்ப்ளாயர் வந்து எனக்கு டிடிஎஸ்ஸே பிடிக்க மாட்டாங்க. நான் சேலரிட் பர்சன் அப்படின்னா நான் டிடக்ஷன்ஸ்ல இப்போ நான் எதுவுமே டிடக்ஷன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணாமல் சொல்கிறேன். சேலரி 7 lakhs இருக்கு, அதுக்கு டேக்ஸே பிடிக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு திடீர்னு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அப்படின்னா அதுவும் நமக்கு லாஸ்ட் மினிட்ல தான் தெரிய வருது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு 7 lakhs வந்து டோட்டல் இன்கம் இருக்கு, அதுல டேக்ஸ் எதுவும் பிடிக்கல. ஆனா எனக்கு டிவிடெண்ட் இன்கம் ஒரு 2,921 வருது, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் 1,11,664 இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட்ஸ்லேருந்து ஒரு 1,97,017 அமௌண்ட் நமக்கு வருது. ஸோ இது நமக்கு சேர்த்தனா ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs கிட்ட வருது. ஸோ இந்த 2 lakhs என்ன ஆகும்னா இந்த 7 lakhஸோட ஆட் ஆகி என்னோட டோட்டல் இன்கம் 9 lakhs ஆயிடும். ஸோ 9 lakhs ஆகும்போது ஆப்வியஸ்லி எனக்கு டேக்ஸ் வரும். நான் வந்து பிலோ டேக்ஸ் ரேட்ல தானே இருக்கேன், நான் வந்து பிலோ ஸ்லாப்ல தான் இருக்கேன், 7 lakhs பிலோல தான் இருக்கேன், ஸோ எனக்கு டேக்ஸே வராது அப்படின்ற அசம்ஷன் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இல்லாமல் யோசிக்கணும்.
தேர்ட் சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஏப்ரல் டு ஆகஸ்ட் ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் நான் வேற எம்ப்ளாயர் கிட்ட ஸ்விட்ச் ஓவர் ஆயிருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் எனக்கு டாக்ஸ் பேயபிள் வர சான்சஸ் இருக்கு. அது எப்படின்றது இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஏல நான் வந்து ஏப்ரல் 23லேருந்து ஆகஸ்ட் 23 வரைக்கும் ஒர்க் பண்றேன். ஸோ அப்போ என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 80,000 பெர் மந்த். ஸோ எம்ப்ளாயர் ஏ கம்பெனி ஏல என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு சேலரி 80,000 பெர் மந்த்ன்றதுனால டோட்டல் சேலரி 9,60,000 அப்படின்ற அசம்ஷன்ல எனக்கு டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க 4,680. ஆனா நான் என்ன பண்றேன், திடீர்னு ஆகஸ்டோட இந்த கம்பெனில நான் விட்டுடுறேன். இந்த கம்பெனியை விட்டுட்டு நான் கம்பெனி பிக்கு மூவ் பண்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட டோட்டல் டிடிஎஸ் டிடக்டடே 23,400 தான் எனக்கு கம்பெனி ஏல பிடிச்சிருப்பாங்க. இப்போ நான் கம்பெனி பி ஸ்விட்ச் ஓவர் ஆகும்போது எனக்கு செப்டம்பர்லேருந்து சேலரி வருது. செப்டம்பர் டு மார்ச் என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 1,20,000 பெர் மந்த் வருது. ஸோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டோட்டல் சேலரி 8,40,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த ஸ்லாப்ல எனக்கு டாக்ஸ் பிடிக்க ஆரம்பிப்பான். நான் முன்னாடி ஏர்ன் பண்ண சேலரியை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணல இந்த கம்பெனி பில. ஸோ கம்பெனி பில வந்து ஆல்ரெடி இவ்வளோதான் சேலரி வருது இந்த வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு 8,40,000க்கான டோட்டல் டாக்ஸ்ல டிடிஎஸ் பெர் மந்த் அவன் பிடிச்சிட்டே வரான். ஸோ என்னோட டோட்டல் டிடிஎஸ் வந்து 40,560 பிடிச்சிருக்கான் செப்டம்பர் டு மார்ச் வரைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன்ல நான் எந்த அசம்ஷன்ஸ், அதாவது ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்காம அசியூம் பண்ணியிருக்கேன். அண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணல. ஸோ இப்போ என்னோட டோட்டல் சேலரி பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியும் சேர்த்து 12,40,000 வருது. என்னோட டோட்டல் டாக்ஸ் ஃபார் த இயர் 1,01,920 வருது. இது எப்படி வரும்னா, இப்போ 2 டோட்டல் சேலரியும் சேர்த்தா என்னோட ஸ்லாப் வந்து 12 lakhsக்கு மேலே வர ஸ்லாப்ல நான் இருக்கேன். ஸோ அப்போ அந்த டோட்டல் டாக்ஸ் எனக்கு அந்த 12 lakhs மேலே இருக்கிற ரேட்ல தான் கம்ப்யூட் ஆகி டோட்டல் டாக்ஸ் 1,01,920 வருது. ஆனா இண்டிவிஜுவலா தனித்தனியா நான் கம்பெனியில வந்து 23,400ம் 40,560 தான் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா என்னோட ஸ்லாப் ரேட்ஸ் அந்தந்த ஸ்லாப் ரேட்டு டிஃபர் ஆகுறதுனால இப்போ டோட்டலா 63,960 தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் பேலன்ஸ் டாக்ஸ் பேயபிள் 37,960 பே பண்ற மாதிரி வருது. ஸோ இந்த விஷயம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து நம்ம கம்பெனி பில நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து கம்பெனி ஏல இவ்வளவு சேலரி ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு சேலரி ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்ட்டு கம்பெனி பி எம்ப்ளாயருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, ரிப்போர்ட்டட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேலரி ரிசீவ்ட் ஃப்ரம் அதர் எம்ப்ளாயர் அப்படின்னு ஒரு ரோ இருக்கு, அதுல வந்துடும். ஸோ அதுல வந்ததுன்னா நீங்க கரண்டா கம்பெனி பில இருக்கிற சேலரி பிளஸ் ப்ரீவியஸ் சேலரி கம்பெனி ஏல வாங்கின சேலரி ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ இந்த 3 சினாரியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இந்த 3 சினாரியோஸ் தான் மாறி மாறி என்னோட 70% ஆஃப் த கிளைண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம இந்த 2023-24 யாரெல்லாம் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ நெக்ஸ்ட் இயர் ஃபைலிங்கில் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட் இயர்னா நம்ம அடுத்த ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்ம இப்போத்துலேருந்தே பிளானிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இது அட்வான்ஸ் டேக்ஸ் மாதிரி கட்டலை அப்படின்னா டுவர்ட்ஸ் த எண்ட் உங்களோட டோட்டல் டேக்ஸ் பேயபிள் 10,000 கிராஸ் பண்ணிடுது அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வேற நீங்கள் தனியாக கட்டுற மாதிரி இருக்கும் அண்டர் செக்ஷன் பி அண்ட் சி. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் இப்போவே அழகாக பிளான் பண்ணி குவார்ட்டர்லி அட்வான்ஸ் டேக்ஸாக நீங்கள் கட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்குமே உங்களுக்கு பென்ஷன் இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தவிர உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், சேவிங்ஸு, கேபிட்டல் கெயின்ஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அந்த டோட்டல் இன்கமும் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்களும் அட்வான்ஸ் டேக்ஸாக கட்டலாம். உங்களுக்கான சீனியர் சிட்டிசனுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. பட் நீங்கள் டுவர்ட்ஸ் த எண்ட் வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே உங்களுக்கு டோட்டல் இன்கம் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு அட்வான்ஸாக பிளான் பண்ணி நம்ம டேக்ஸை கால்குலேட் பண்ணி கட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க.